ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க. ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த 6வது மாதத்தை சொல்லலாம். ஏன்னா இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கைகள், அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக நாட்கள்லாம் வரும். அதனால் இந்த ஜூன் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு நாள் வர இருக்குது. அது என்றைக்குன்னா ஜூன் 25ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணியுடைய மிகவும் முக்கியமான 11ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. ஆக்சுவலி இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு வருதுன்னா, அமாவாசை என்கின்ற ஒரு சிறப்பு தாங்க வருது. அமாவாசைங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னால் அது இந்த நாளை சொல்லலாம். ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டிருக்கும். அதுபோல் ஆடி மாத அமாவாசைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆடி மாத அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சேர்க்கைகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ஏன்னா கிரகநிலைகள் அமையிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ சாதகமாக அமைஞ்சால் எதுலெல்லாம் சாதகமாக அமையும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை. ஸோ இந்த அமாவாசையில் இதை நீங்கள் செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும். மொத்த குடும்ப கஷ்டமும் தீர அப்படி என்னடா பண்ணும் சொல்லுடா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக கேட்பீங்க. சரி வாங்க ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சரி செய்ய சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். அந்த வகையில் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்கள் செய்யும்போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆடி மாத அமாவாசை அதில் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். அதுதான் இந்த அமாவாசையுடைய சிறப்பு. முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு. அதிலும் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை அமைகிறது. இந்த நாளை பெண்கள் நீங்கள் தவற விடக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையை பெண்கள் நீங்கள் குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும். சுபிட்சமானது ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆக்சுவலி ஆணி மாத அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆண்கள் வழக்கம் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்துடணும். முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு பிறகு தெய்வ வழிபாட்டினை இந்த நாளில் செய்யணும். பெண்களும் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடணும். பகல் உச்சி பொழுதிற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும். அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பூல தயார் செய்து கொள்ளணும். முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவங்க வெத்தலை பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. இதுபோல் 5 தாம்பூலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்துடன் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க.
பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜையில் வைத்துள்ள தாம்பலத்திற்கு கற்பூர ஆராத்தியை காட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க. அதாவது ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுக்கு தாலி பாக்கியமும் பலப்படும். அதனால் நம்பிக்கையோட பெண்கள் கன்னிராசிக்காரங்க இதை செய்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையுடைய பலனை சொல்கிறேன். இந்த அமாவாசை பலன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நன்மை தரும். மெயினாக வீண் பேச்சை குறைப்பது நல்லது. அப்படிலாம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான நன்மையானது நடைபெறும். அப்புறம் மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். அதே தினம் உங்களுக்கான பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் அந்த மாதிரி செயல்படணும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமையானது வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியமானது உண்டாகும். ஸோ உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். வீண் எதிர்ப்புகள் விலகும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அந்த அறிமுகம் உண்டாகிறத எதையும் மிஸ் பண்ணக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷமானது உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க. இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு நடக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீங்க. அது இருக்கிறது நல்லது தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா அது பெரிய இழப்பை ஏற்படும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் காரிய தாமதம் ஏற்படும் போது அதை பெருசாக கண்டுக்காதீங்க. குடும்பத்தில் கூட இதமான சூழ்நிலை காணப்படும். மனதில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதங்கிறது ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை மட்டும் பண்ணுங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் உள்ள பணம்லாம் உங்களுக்கு வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் நடக்கும். அப்புறம் மெயினாக மற்றவர்களிடம் பிரியமாக நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாதிரி அமையும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் இந்த அமாவாசைக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே தங்க நேர செய்யும். தேவையில்லாத வீண் செலவு உண்டாகும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களோடு வீண் பகை உண்டாகலாம். அதனால் கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல் அப்புறம் சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால் பணவரவு அதெல்லாம் அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இதுதான் அமாவாசைக்கு பிறகு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பரிகாரம் அப்புறம் என்ன நடக்குங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்க இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். நன்றி.